ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் இன்னும் எடுக்கலைன்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்னு 2024 நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு உணர்த்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தேன். அந்த பாலிசியோட ப்ரீமியம் 30,000 rupees. அந்த பாலிசி எடுத்த ஒரு 11th மந்தில் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனோட பில் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 rupees. இதை வந்து இன்சூரன்ஸ் பாலிசியில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது அதையே பண்ண முடியாதுன்னு தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருந்ததுனாலையும் அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனில் பண்ண ட்ரீட்மெண்ட் டயபெட்டிஸ்க்காகங்கிறதுனாலையும் என்னால் அந்த கிளைமுக்கு அப்ளை பண்ண முடியல. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஹாஸ்பிட்டலைசேஷன் பில்லான 28,000 நான் பே பண்ணியிருந்தேன். பாலிசிக்கான ப்ரீமியம் 30,000 நான் பே பண்ணியிருந்தேன். இந்த 30,000 எனக்கு குப்பையில் போட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்னு. இதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் தேவையே இல்லை, நானே வந்து என்னோட கார்பஸை சேர்த்துக்கிறேன்னு சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ் போச்சு, நான் அமௌண்ட் சேர்த்து வச்சேன், எனக்கு ஒரு கார்பஸும் பில்ட் ஆச்சு. இப்போ தான் எனக்கு திடீர்னு பயம் வந்துச்சு. எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நான் சேர்த்து வச்ச கார்பஸ் திரும்ப 0 ஆகிறதுக்கு ஐ ஆம் ஜஸ்ட் 1 ஹாஸ்பிட்டலைசேஷன் பில் அவே. இந்த டைமில் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை திரும்ப ரீகன்சிடர் பண்ண ஆரம்பித்தேன். இதை பற்றி ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், ஏகப்பட்ட காம்ப்ளெக்சிட்டிஸ், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸஸ்க்கான வெயிட்டிங் பீரியடு, டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட், ரூம் ரெண்ட் கேப்பிங், கோபேமெண்ட், டே கேர் ட்ரீட்மெண்ட் இன்க்ளூசிவிட்டின்னு ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸு பல பாலிசிஸில் இருந்துச்சு. இதில் எதை சூஸ் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷனே எனக்கு மிகப்பெரிய ஹிண்ட்ரன்ஸாக இருந்துச்சு. இப்போது திரும்பவும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுத்தே ஆகணுமான்ற ஒரு கேள்வி. அப்போது ஒரு சின்ன கேல்குலேஷன் என்னோட மைண்ட் செட்டை டோட்டலாக மாற்றுச்சு. ஒரு 60+ டயபெட்டிஸ் மாதிரியான ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்குன்னா அவங்க ஒரு 10 lakhsக்கான கவரேஜ் எடுக்கணும்னாலே ஈஸிலி 50,000 rupees கிராஸ் பண்ணும் உங்களோட ப்ரீமியம். இதை 10 yearsக்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா 5 lakhs கிட்டத்தட்ட ரஃபாக பே பண்ணியிருப்பீங்க. இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாலும் ஒரு 60+ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அண்ட் ஒரு சிங்கிள் ஹாஸ்பிட்டல் பில் கேன் ஈஸிலி ரீச் அப் டு 5 lakhs. இந்த டைமில் உங்களுக்கு பாலிசி இல்லைனா இட் வில் ரூயின் யுவர் ஃபைனான்சஸ். ஸோ இதுதான் உங்களோட வேக்கப் கால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு. ஸ்டில் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகலைன்னா நான் இன்னொரு சிம்பிள் கேல்குலேஷன் சொல்கிறேன். ஒரு 25-year-old சேம் பாலிசி எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். அவருக்கு ப்ரீமியம் 8,000 to 9,000 தான் இருக்கும். இதை 50 years பே பண்ணியிருந்தாலும் 5 lakhs தான் ரஃபாக பே பண்ணியிருப்பாங்க. 60-year-old 10 yearsல 5 lakhs பே பண்ணியிருப்பாங்க. 25-year-old over the period of 50 years 5 lakhs தான் பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே சேம் பாலிசி, சேம் பெனிஃபிட்ஸ். இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த பாலிசியை சூஸ் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பாலிசி சூஸ் பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளிஃபைடாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரியான ஃபைனான்ஸ் கண்டென்ட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.